பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தொடர்ந்து நம்ம இன்னும் சில கொஞ்சம் நாட்களுக்குள்ளாக நம்ம புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இந்த மாதம் முழுவதுமாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதம் முழுவதுமாய் நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி கொண்டு வருகிறோம். அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நிச்சயமாய் இந்த மாதம் முடிவத்துக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகள், அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம தொடர்ச்சியாக நம்ம தேவனுக்கு நமக்கு நன்றி செலுத்தணும், அவரை துதிக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் கூட வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 147 அதிகாரம் 12 வசனம், Psalms chapter 147 verse 12 வேதம் சொல்லுகிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். அப்போ இந்த நாள் கூட நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்த போகிறோம், அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளை நம்ம ஏசப்பாக்கு நம்ம எதுக்கு நன்றி செலுத்தணும், அவர் எதுக்கு நம்ம துதிக்கணும் என்று பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவர் உன் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முதலாவதாக ஏசப்பா நம்முடைய வாசலின் தாழ்பால்களை என்ன பண்ணுறாரு? பலப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த வருஷம் முழுவதுமாக நம்முடைய சத்ரு எப்படியாவது நம்முடைய குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும், எப்படியாவது எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து சமாதானத்தை கெடுக்கணும், இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிளான் திட்டங்களை போட்டான். ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்முடைய வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தினார் இல்லைங்களா? பாருங்கள், பிசாசனம் காத்து நிற்பான், எந்த சைக்கிள் கேப்பில் இவங்களுக்குள்ளே இவங்க இது குடும்பத்தில் பூர்ந்து எப்படியாவது கிரியை செய்யணுமே அப்படின்னு. ஆனால் ஏசப்பா அவர் நம் வாசலின் தாழ்பால்களை ஏசப்பா பலப்படுத்தினார். எந்த சத்ருவோ இல்லை எந்த மாம்சரிக கிரியையோ இல்லை எந்த பொல்லாத சத்ருவின் கிரியைகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாதபடிக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு ஏசப்பா நம்முடைய வீட்டின் வாசலின் தாழ்பால்களை கர்த்தர் என்ன பண்ணார்? பலப்படுத்தினார். ரெண்டாவது சொல்கிறாரு, அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த வருஷம் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம எவ்வளோ கவலைப்பட்டிருக்கோம்ல. ஐயோ, என்னோடய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்களோ, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ. ஆனாலும் ஏசப்பா அந்த வருஷம் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவங்க செய்கிற காரியங்களை ஆஸ்வதிச்சார். அதினதின் காலத்தில் அதினதின் நேரத்தில் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்தாரே. இன்றைக்கி நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இருந்தோம் இல்லைங்களா? ஐயோ, நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ஆனால் ஏசப்பா இந்த வருஷம் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். எந்த சத்ரு, எந்த பொல்லாப்பு, எந்த தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சாரே. அதுக்காக நன்றி செலுத்தலாமா? ஆகியால் இந்த நாளில் என்னோட சேர்ந்து ஏசப்பா நன்றி சொல்றீங்களா? முதலாவதாக அவர் நம்முடைய வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தினார். ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் ஏசப்பா நீ சொன்ன ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, சத்ரு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதபடிக்கு எங்கள் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தினீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. அதே போல் ஏசப்பா இந்த நாளில் என்னுடைய அப்பா எங்கள் பிள்ளைகளை கத்த நீங்கள் ஆசீர்வதிச்சிங்களே ராஜா, அவங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, எந்த சத்ரு கிரியைகள் அவங்களை அணுகாதபடிக்கு எல்லா தீங்கிலிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.